Hello everyone, today we are going to see chapter 7 OpenOffice Calc. In last video, we learned evaluation of worksheet, working with OpenOffice Calc, features of OpenOffice and creating new worksheets and parts of the OpenOffice Calc. We have to see the status bar. First, status bar. So in status bar, let us see the sheet count. Okay, so what is sheet count means? It displays the current sheet number. So in கீழே பார்த்தீங்கன்னா sheet 1/3 என்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ 3 எதை மென்ஷன் பண்ணதுன்னா we have 3 sheets. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் இங்கே 1/3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஸ்டைல். ஓகே, so page styling a default option இருக்கும். It displays the page style of the current sheet. To make change, double click on the default and it will be show you the page style dialog box, which is used to change the margin, orientation, paper size, inserting header and footer, borders, styles. Okay, whatever. ஸோ இது வேணாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் ஆர் அவைலபிள், ஹைட், வித் அண்ட் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ இப்போ வித்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆரோஸ் இருக்குல்ல, அப் ஆரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வித் இன்க்ரீஸ் ஆகும். டவுன் ஆரோ கொடுக்கும்போது வித் ஒரு சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹைட்க்கு ஆப்ஷனுக்குமே இருக்குது. ஸோ அங்கே டபுள் ஆரோஸ் இருக்கு இல்லையா, அப் ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆரோ கொடுக்கும்போது அது சென்டிமீட்டர்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஓகே, அண்ட் ஓரியன்டேஷன் வரும்போது போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் 2 டைப்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட் போர்ட்ரைட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் we can change the landscape. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின்ஸ். ஸோ மார்ஜினில் 4 டைப்ஸ், லெஃப்ட், right margin, top margin and bottom margin. So next, borders. So different border size are available and colors are available. If you want to change, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். Next, background colors, different colors are available and header, footer options also available. ஸோ எல்லா சேஞ்சஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனலி click OK பட்டன். Next, unsaved changes. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஓகே, இட் இண்டிகேட்ஸ் தி சேஞ்சஸ் மேட் இன் த ஒர்க் ஷீட் நாட் yet saved. ஓகே, if you have saved your changes, it will be disappeared. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய கேல்க் ஸ்ப்ரெட்ஷீட்டை சேவ் பண்ணிட்டேன் அண்ட் அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வில் டிஸப்பியர்ட். ஓகே, when you open a new spreadsheet, okay, to open a new spreadsheet, okay, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the cell pointer is located in the cell A1. ஓகே, எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா A1 செல்லில் தான் இருக்கும். ஓகே, ஸோ த A1 செல் இஸ் நோன் ஆஸ் த ஹோம் செல். ஸோ அதை தான் ஹோம் செல்னு சொல்லுவாங்க. ஓகே, த பாயிண்டர் கேன் பி மூவ் எனிவேர் இன் த ஸ்ப்ரெட்ஷீட் யூஸிங் டைரக்ஷன் கீஸ். ஸோ ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆர் டேப் கீ ஆல்சோ யூஸ் டு மூவ் த செல் பாயிண்டர் டுவோர்ட்ஸ் த ரைட் சைட் ஆர் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். இதுவே நீங்கள் பேக்வர்ட் டைரக்ஷன் மூவ் பண்ணால் ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் கீஸ் யூஸ் பண்ணலாம். Okay, and enter key also used to move the cell pointer. Okay, so 4 direction keys irukku. So in the 4 direction keys may used to move the cell pointer anywhere in the worksheets. Next, entering the data. Any data can be typed directly in any cell of the worksheet. Okay, but the cell in which you type the data should be an active cell. ஓகே, ஸோ நான் இப்போது இந்த செல் எடுத்துக்கிறேன், இந்த செல்லை நான் டைப் பண்ணுறேன். ஓகே, டேட்டா என்டர் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோட அந்த செல் தான் என்னது ஆக்டிவ் செல். ஓகேப்பா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ்.
So 5 types of data types are available. So alphabetic data type, numeric data type, alphanumerical data type, and date data type, time data type. Okay, in alphabetic data type it consists of only alphabetic, and numeric data type consists of only numbers. Okay, and the alphanumeric data type consists of a combination of alphabets and numericals. Okay, and date data type consists of only data, and time data type consists of only time. Okay, so next நம்ம பார்க்குறது entering the numbers. Okay, any numeric data can be entered in the spreadsheet. So first numbers நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது எப்பயுமே உங்களுக்கு ரைட் சைட், ஓகே, ரைட் சைடில் இருந்து தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் டிஃபால்ட்டாக. ஓகே, and negative numbers may enter with a minus sign or within brackets. Okay, so next, entering text. Okay, so here enter text will be aligned to the left side within the cell by default. So numbers on the right side la irundhu irukku, but in text to will be aligned to the left side within the cell by default. Okay, when you enter any numeric value, if it has aligned left. Next, creating formula. Okay, so here I'll type some values. (23, 34, 43). Okay, so now I have to add these 3 numbers. Okay, the formula in calc may start with equal symbol. Okay, equal the sum of, so 23 in the cell irukuma C13, so C13 to C15. So we can add the sum of C13 to C15. To construct a formula, follow the steps below. The formula should begin with an equal symbol. The cell pointer should be in the cell in which you want to display the result. While constructing a formula, the BODMAS rule should be kept in mind. Okay. Here the cell reference are 2 types. The one is relative cell address and the second one is absolute cell address. So relative cell address means if you refer cell address directly while constructing a formula, that means A1, B1, C1, D1, like that. So directly while constructing a formula is called as relative cell address. The second one is absolute cell address. While writing a formula, if you use the dollar symbol in front of the column name and row number, it will become an absolute cell address. Okay, these are the examples of relative cell address and absolute cell address. Okay, relative cell address பாருங்க A1 row and column name. Okay, the cell name இருக்கு இல்லையா, so the cell address directly while constructing a formula. Absolute cell address, so absolute cell reference என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, while writing a formula we use dollar symbol in front of the column name and row number. That means A1 cell name A1 எடுத்துட்டிங்கன்னா first dollar A and dollar 1. okay, இப்போ ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் செல் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் $B $1. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா
absolute cell reference. Next, saving the worksheet. To save the worksheet, go to file option, save, or control plus S option, or click save icon on the standard toolbar. Okay. And next step, if the spreadsheet has not been saved previously, the save as dialog box will appear. Save as dialog box எங்கே இருக்கும்? File menu optionல இருக்கும். Okay. The third step, type the name in the file name list box. OpenOffice Calc spreadsheets are stored with extension .ods by default. And finally, click save button. Next, auto save. The OpenOffice saves a file at regular intervals. Okay, the default time interval is 15 minutes. If any unexpected shutdown occurs, this feature will recover your file. Next, to open an existing worksheet, go to file option and open command or open icon or Ctrl plus O shortcut keys can be used. The OpenOffice keeps a list of recently opened files. Okay. So which can be used to open an existing worksheet. Next, copy, cut and paste. To copy and paste data, select the cells or cells you want to copy. Go to edit option, copy, or click copy icon on the standard toolbar, or otherwise press Ctrl plus C shortcut key and move the cell pointer to the cell in which you want to the paste. And next, to paste the text, go to edit option and paste, or otherwise click paste icon or use shortcut key Ctrl plus V. The same, cut and copy the data. Next, copy a formula from one cell and paste it in multiple cells. Okay. So copy the formula from one location, for example H2. Okay. So H2 ன்ற இடத்துல இருக்க இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணுறேன் and using Ctrl plus C, காப்பிக்கு Ctrl plus C or edit, copy or copy icon நான் கிளிக் பண்ணுறேன். Okay. Next, select the cells. ஸோ H3லேருந்து H11 வரலும் நான் எனக்கு H2ல என்ன ஃபார்முலா இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும். H3லேருந்து H11 வரலும். ஸோ செலக்ட் ஆல் தி செல்ஸ் which you want to paste this adding formula. And finally, paste the copied formula using Ctrl plus V shortcut key. Okay. So, இப்போ ஒரு example பார்க்கலாம். Okay. Go to file option, new. Okay, நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், கீழே சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் டோட்டல் மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டோட்டல் மார்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ சப்ஜெக்ட்ஸ் நேம் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருக்க காலமில் நான் டோட்டல் ஃபார்முலா தரேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது ஸோ இப்போ இந்த மனோஜ்ன்ற ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அவனோட தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் மார்க்ஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, எந்த செல்லை வேணுமோ அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணணும். அண்ட் ஓகே. ஸோ C3 to H3 ஆப்ஷன் வரணும் உங்களுக்கு. செல்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும்.
Okay, so equal sum of, so formula begins with equal symbol. Okay, equal sum of C3 plus D3 plus E3 plus F3 plus G3 plus H3. Okay, so C3 to H3. ஓகே, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த I3யில் இருக்க இந்த செல் இருக்க இந்த ஃபார்முலாவை நான் I4 to I12 வரலும் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போது I3யை காப்பி பண்ணிவிட்டு I4 to I12 வரலும் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரிமைனிங் செல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி, ஸோ செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே காப்பி பண்ணிங்கனாலும் காப்பி ஆகும். ஓகே, ஸோ அதர்வைஸ் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு என்னாகும், காப்பி ஆகும். ஓகே, திஸ் ப்ராசஸ் ஆஃப் காப்பி அண்ட் பேஸ்ட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை கிளிக் அண்ட் ட்ராக். இட் இஸ் கால்ட் autofill feature. Okay, this is the easiest way to copy and paste. Here the content may be formula or dates. Okay, so இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் drag fill handle மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, drag fill handle. இப்போ drag fill handleங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இல்லையா. ஓகே, இப்போ செல்லை செலக்ட் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ட்ராக் ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த ட்ராக் ஃபில் ஹேண்டில் ஜஸ்ட் அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ செல்ஸ் வேணுமோ அவ்வளோ செல்ஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே போங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகிடும், ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ அதர் வேஸ், இப்போ வேறு அதர் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ டு எடிட் ஆப்ஷன். ஓகே, கோ டு எடிட் ஆப்ஷன், ஃபில் அண்ட் சீரீஸ் வந்து டவுன் டைரக்ஷனாகவும் இருக்கலாம், ரைட் டைரக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். கோ டு எடிட் ஆப்ஷன் அண்ட் ஃபில். ஃபர்ஸ்ட் செலக்ட் தி செல், கோ டு எடிட் ஆப்ஷன், ஃபில். பாருங்கள், டவுன் டைரக்ஷன் இருக்குது. ஓகே, ரைட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணுமோ, ஸோ எவ்வளோ செல்ஸ் வேணுமோ நான் அவ்வளோ செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோஃபில் சீரீஸ், ஸோ இட் கேன் பி ஆல்சோ யூஸ் டு ஜெனரேட் தி சீரீஸ் ஆஃப் வேல்யூஸஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ நம்ம இதுவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன் செல் A1, ஸோ A1ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு செல். ஓகே, ஸோ டைப் 1. ஓகே, ஸோ இன் செல் A1 டைப் as 1 and press enter. எஸ், ஸோ இப்போ நீங்கள் என்டர் கிளிக் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஃபில் ஹேண்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ட்ராக் ஃபில் ஹேண்டிலில் வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதில் மவுஸை நான் கிளிக் பண்ணி, ஓகே, ஜஸ்ட் அதை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் ஓவர் த செல்ஸ், while dragging the generated values will be displayed. Okay, finally release the mouse pointer. So but selected cells will be filled with series of values. Okay, so இப்போ check பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், A1ல 1 டைப் பண்ணிட்டேன் அண்ட் ஜஸ்ட் drag over the cells. Okay, finally release the mouse pointer. So the values will be displayed, right? So next, generating series using commands. Okay, so using fill series features, you can fill series of values at any direction. Okay, so the direction option இருக்கும், right, down, up, left ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷன்னாலும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சீரீஸ் டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் லீனியர் டைப், க்ரோத், டேட், ஆட்டோஃபில் ஆப்ஷன், ஓகே, டைம் யூனிட், ஸ்டார்ட் வேல்யூ, என் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ், ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ டைம் யூனிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ், வீக்லி, மந்த்லி, இயர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் லீனியர் எடுத்துக்கிறேன். ஓகே, டு ஜெனரேட் அ சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு செல்லை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டேன், கோ டு ஃபில் ஆப்ஷன், சீரீஸ் ஆப்ஷன். ஸோ ஃபில் சீரீஸ் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். ஸோ அதில் டைரக்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம்.
ஸோ டைரக்ஷன் வந்து எனக்கு டவுன் டைரக்ஷனில் டிஸ்பிளே ஆகணும். அண்ட் ஹியர் சீரீஸ் டைப் இஸ் லீனியர். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வேல்யூ என் வேல்யூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 2 அண்ட் என் வேல்யூ 20. ஓகே, ஸோ ஹியர் இன்க்ரிமெண்ட் வேல்யூ இஸ் 2. ஓகே, அப்போ 2 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுங்க. ஃபைனலி எஸ், இப்போ பாருங்கள் 2 4 6 8 10 12 ஸோ அப் டு 20 வரணும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்ஷன். த க்ரோத் ஆப்ஷன் இஸ் யூஸ் டு ஜெனரேட் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 8 16 32 ஸோ இது டூ டேபிள். ஓகே, மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்க்காக நம்ம க்ரோத் சீரீஸ் டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2. Okay, first select the cell, so type as 2 and select the cell and go to edit option, fill series dialog box is appeared. So here start value is 2 and n value 1024 nu tharlam. Okay, so next series type is growth. The growth is for to generate multiplication series. Okay, so and finally click OK button. இப்போ பாருங்க, select the cell, start value n value கொடுத்துட்டேன் and okay. ஓகே, இப்போ டிஸ்பிளே ஆகிடுச்சா 2 to 1024 வரலும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு மல்டிப்ளிகேஷன் சீரீஸில். ஓகே, இந்த டேட் டு ஜெனரேட் டேட் சீரீஸ் செலக்ட் த செல். இங்கே ஏதாவது ஒரு டேட் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் செலக்ட் த செல்ஸ். ஸோ எவ்வளோ செல்ஸில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணுமோ ஃபஸ்ட்டு அந்த செல்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கோ டு எடிட் ஆப்ஷன், கோ டு ஃபில் அண்ட் சீரீஸ். இங்கே டேட். ஓகே, சீரீஸ் டைப் இஸ் டேட். டிஃபால்ட்டாகவே எனக்கு அது என்ன ஆயிரும், டேட் ஆப்ஷன் வந்துடும். ஓகே, அண்ட் டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டைம் யூனிட் எனேபிளாக இருக்கும். ஸோ அதில் டேஸ், வீக்லி, மந்த்லி, இயர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ பி டிஸ்பிளே. நெக்ஸ்ட் ஆட்டோஃபில் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆட்டோஃபில்னு வரும்போது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என் வேல்யூ நீங்கள் கொடுக்க தேவையில்லை. என் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் பாக்ஸும் வந்து அதில் டிசேபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ எவ்வளோ சேல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ சேல்ஸ்க்கும் அது ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டைம் யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டே, வீக்கெண்ட், வீக் டேஸ், மந்த், இயர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேஸ்னு கொடுத்திங்கன்னா இட் ஜெனரேட் டேட் சீரீஸ் பை வைஸ். ஓகே, இதுவே வீக்னா டு ஜெனரேட் சீரீஸ் வீக் டே வைஸ். இதுவே மந்த்ன்ற போது மந்த் வைஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இயர்னா இயர் வைஸ் ஜெனரேட் ஆகும். ஓகே, ஹியர் இனிஷியல் வேல்யூ, என் வேல்யூ ஆப்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். இனிஷியல் வேல்யூன்னு என்ன, ஸ்டார்ட் வேல்யூக்கு இனிஷியல் வேல்யூ ஆஃப் த சீரீஸ் ஷுட் பி டைப், நம்ம தான் டைப் பண்ணோம். அண்ட் என் வேல்யூ ஆல்சோ வி ஷுட் பி டைப்டு. ஓகே, ஆர் இஃப் யூ fail to specify the n value, the series will be generated up to the selected cells. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஜெனரேட் ஈவன் நம்பர் சீரியஸ் ஃப்ரம் 2 to 20. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிஷியல் வேல்யூ தரணும் இல்லையா. ஃபஸ்ட்டு செல்லில் 2ன்னு டைப் பண்ணுறேன் அண்ட் கோ டு எடிட் ஆப்ஷன். ஸோ ஃபில் சீரீஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். டைரக்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் ஸ்டார்ட் வித் 2 அண்ட் என் வித் இங்கே 20. ஸோ லீனியர் டைப். ஓகே, எஸ், ஃபைனலி ஓகே கொடுத்தாச்சு. ஸோ 2 to 20 வரலும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, ஜெனரேட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனரேட் அ சீரீஸ் ஆஃப் 5 10 15 20 அப் டு செலக்டட் செல்ஸ். ஸோ எவ்வளோ செல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ செல்ஸ் மட்டும் இங்கே ஜெனரேட் ஆனால் போதும்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ண போகிறேன், 5 ஃபஸ்ட்டு செல்லில் 5 கொடுத்துட்டேன் அண்ட் செலக்டட் செல்ஸ், செலக்ட் த செல்ஸ் அண்ட் கோ டு எடிட், fill series. ஓகே, டைரக்ஷன். இப்போ ஸ்டார்ட் வேல்யூ
is 5. So n value நீங்கள் கொடுக்கலாம். Otherwise selected cells வரலும் automatically அதுவே display ஆகும். Okay, next generate a series of 2 to 2040. Okay, so இதுக்கு நீங்கள் என்ன series யூஸ் பண்ணலாம்? growth series யூஸ் பண்ணலாம். Okay, 2. So select the cells, go to edit option, fill and series. Fill series dialog box has appeared. Down direction, growth, increment start value is 2 and end value is 2048. Okay, increment value is 2 and okay. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 table display ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா generate a series of 33 up to 3 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன டிக்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸஸும் உங்களுக்கு இங்கே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரீஸில் என்ன 33 ஃபஸ்ட் செல்லில் 33ன்னு கொடுக்குறேன் and select the cell, go to edit option, fill and series option. பார்த்தீங்கன்னா fill series dialog box is appeared. Here start value is 33, linear series start value is 33 and end value is 3. ஸோ இப்போ எனக்கு என்ன டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கனால -3 ஆப்ஷன் நான் தரப்போகிறேன். ஸோ -3னா ஒவ்வொரு வேல்யூஸும் எனக்கு 3 வேல்யூஸஸ் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பாருங்கள் 33லேருந்து 3 வரும். 33, 30, 27, 24 மாதிரி உங்களுக்கு அப் டு 3 வரலும் டிஸ்பிளே ஆகிருக்கு. Next, manual date calculations can be tricky because you have to keep track of the number of dates in a month, right? But in spreadsheets, date calculation become very, very, very simple. Here you can add a number of date and arrive at a new date or find the difference between two dates and use a wide variety of functions and formats to get what you want. Okay, for example, enter a date 2/26/2018 அப்படின்ற ஒரு டேட்டை வந்து நான் ஒரு செல்லில் என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ A2ன்ற செல்லில் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, சப்போஸ் யூ வாண்ட் டு calculate the date 80 dates after this date. ஓகே, அப்போ இந்த டேட்லேருந்து 80 டேஸ்க்கு அப்புறம் எந்த டேட் வரணுமோ அந்த டேட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட் செலக்ட் த செல். ஓகே, எந்த செல்லில் உனக்கு ஆன்சர் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்முலா பிகின்ஸ் வித் ஈக்குவல் சிம்பிள், ரைட்? அப்போ ஈக்குவல். ஸோ இந்த 2/26/2018ங்கிறது எந்த செல்லில் இருக்குது? A2ன்ற செல்லில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த செல் நேம் ஈக்குவல் சிம்பிள், செல் நேம் A2 ப்ளஸ், ஸோ எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வேணும்? 80 டேஸ்க்கு அப்புறம் வேணும். ஸோ 80. ஓகே, ப்ரெஸ் என்டர். இப்போ கொடுத்தீங்கன்னா ஸோ த டேட் வில் அப்பியர்ஸ் இன் த செல், ரைட்? ஸோ என்ன டேட் வரணும்னா 5/17/18. ஓகே, ஸோ 2/26/2018லேருந்து 80 டேஸ்க்கு அப்புறம் 5/17/18 appears in the cell. Okay, next, find out how many days you were born. So check பண்ணலாம். ஃபஸ்ட்டு செல்லில் என்ன பண்ண போகிறேன்னா type today's date in a first cell. Okay, and select the second cell, type your birth date in second cell. Okay, so now type the formula. So formula begins with equal symbol, first cell reference minus second cell reference. So first cell referenceங்கிறது என்ன அப்படின்னா today's date. Okay, so today's date இருக்கிற cell name C2. Okay, and my birth date இருக்கிற cell name C3. ஸோ இப்போ C2லேருந்து C3 நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் டுடே டேட்லேருந்து மை பர்த் டேட் வரையும் எவ்வளோ டேஸ் வந்து இருக்குன்றது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்பர் ஆஃப் டேஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள்
செக் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, ஸோ உங்களோட பர்த் டேட்லேருந்து இன்றைக்கி டேட் வரல எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் பார், sheet counts, page style, and working with datas, how to enter a data, and how to create a formula, and how to save, close and open the worksheets, how to construct a formula, and how to copy, paste, cut the cells, and how to closing a worksheet and opening and exiting a worksheet, and autofill features, autofill series. Okay.